Hi students, this is Easy Max to learn Max easily. Chapter 1 sets relations and functions la example 1.7 பார்க்க போறோம். 1.7 ல if n of a is equal to 10 and n of a intersection b is equal to 3, find n of a intersection b whole dash intersection a அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து n of a intersection b whole dash அப்படிங்கிறது வந்து ஹோல் டேஷை வந்து நம்ம உள்ளார தனித்தனியாக டேஷ் கொடுத்தோம்னா இன்டர்செக்ஷனுங்கிறது வந்து யூனியனாக மாறிடும். இது அக்கார்டிங் டு டி மார்கன்ஸ் லா படி. இது வந்து பேஜ் நம்பர் 4ல் டாப்பில் இருக்குது. பேஜ் நம்பர் 3-4ல் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அதை மக்கப் பண்ண தேவையில்லை, அது ரொம்ப ஈஸி தான். அது வந்து நம்ம புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ அக்கார்டிங் டு டி மார்கன்ஸ் லா படி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு பிரியும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஏ அப்படின்ற ஏ வந்துட்டு நம்ம உள்ளார வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு வரும். ஏ டேஷ் அப்படின்னா ஏ இல்லாத ஒரு விஷயத்தில் வேல்யூவில் ஏவை போய் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதனால் பை கூட பி டேஷ் இன்டர்செக்ஷன் எந்த வேல்யூவை நம்ம யூனியனோ இன்டர்செக்ஷன் பண்ணாலுமே நம்ம என்ன வேல்யூ பண்ணுறோமோ அதுதான் ஆன்சராக வரும். இப்போ இதுக்கு வந்துட்டு வென் டயக்ராம் பாருங்கள். பி டேஷ் பி இருக்கவே கூடாது. ஏவும் பியும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வென் டயக்ராம் போட்டுட்டோம். பி இருக்கவே கூடாது அப்படின்னா பி இல்லாத இந்த பி இல்லை இந்த பார்ட் மட்டும்தான் தேவை. அது கூட ஏவை இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா ஏன்னா இது ஃபுல்லாக இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா இது இருக்கக்கூடாதுன்னா இந்த பேலன்ஸ் பார்ட்டு தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம். அப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு போடாச்சு. இதுக்கான வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொஷினில் வந்து என் ஆஃப் ஏவோட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவைன்னா இந்த வேல்யூ. ஸோ அதனால் என் ஆஃப் ஏலேருந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான என் ஆஃப் ஏ மைனஸ் பி கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 7. தேங்க்யூ.